ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குடன் வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் அந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு 52ஆம் மேட்ச் எங்கே நடக்கு அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடக்குது. சரிங்களா? நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வாங்க இதோட ப்ரிவியூவில் லெவல் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிவிட்டு டீம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்சிபியோட லெவல் பார்த்துடலாம். விராட் கோலி, பாப் டூப்ளசிஸ், பில் ஜாக்ஸ், ரஜத் படிதார், கிளைன் மேக்ஸ்வெல் வந்து உள்ளே வந்திருக்காரு. சரிங்களா? போன மேட்ச் உள்ளே வந்துட்டார். ஓகே, இன்றைக்கி அவர் லெவலில் இருப்பார். கம்ரூன் கிரீன், தினேஷ் கார்த்திக், ஸ்வம்பில் சிங், கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், இம்பேக்டாக வந்து மஹிபால் லாம்ப்ரார், அல்னா விஜயகுமார், வைசக் இவங்கள யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஜிடியோட லெவல் பார்த்துடலாம். ஜிடியில் நிறைய கொஞ்சம் மாற்றம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சுப்மான் கில், விருத்திமான் சகால்னா மேத்யூ வேர்டு ஏதோ ஒரு ஓப்பனர் உள்ளே இருப்பார். சரிங்களா? ஓகே, சாய் சுதர்சன், அஷ்மதுல்லா, உமர்ஜா எல்லாம் விஜய் சங்கர், ஷாருக் கான், டேவிட் மில்லர், ராகுல் தேவாட்டியா, ரஷித் கான், ஷாய் கிஷோர், சந்தீப் வாரியர், நூர் அகமது அல்னா பென்சர் சான்சன். சரிங்களா? இதில் ஏதோ ஒரு ஃபாரினர் உள்ளே இருப்பார். மோஹித் சர்மா, இம்பேக்டாக வந்து தர்சன் நால்கண்டேனை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இங்கே ஜிடியில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சு 2-3 பிளேயர் அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் 2-3 பிளேயர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்க முன்னாடி கொஞ்சம் பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். 52ஆம் மேட்ச் உங்களுக்கு 4ஆம் தேதி நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 200 அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 2, பேட்டிங் செகண்ட் 4 வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 6 மேட்சாக. சரிங்களா? ஹெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் 4 ட்ரிப் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலாக 2 ட்ரிப்பு வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபேஸர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்ச்சுக்கு 31 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 14, செகண்ட் 17. ரைட் ஃபேஸர் 24, லெஃப்ட் ஃபேஸர் 7. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 4 மேட்ச்சுக்கா. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்டு 6 விழுந்துருச்சுங்களா, ஈக்குவலாக விழுது. இந்த வென்யூவில் மட்டும் ஆர்சிபி வந்து 93க்கு 46ங்கிற வின்னிங் வச்சுருக்காங்க. ஜிடி ஒரே ஒரு ட்ரிப் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒன்லி வின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது போன வருஷம் எலிமினேட்டர் மேட்ச்சில். ஓகே, கில்லு வந்து அதில் சதம் அடிச்சிருப்பார். ஓகே, இப்போ வந்து நம்ம டீம் எடுத்துக்கலாம். டீம் எடுக்க முன்னாடி டீமையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அங்கே எப்போவுமே அதை பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்போவுமே வழக்கமாக பேசக்கூடியதான் 50% கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். வருண் சக்கரவர்த்தி 1, துஷாரா 2, மிச்சல் ஸ்டாக் 3, மனிஷ் பாண்டே 4, வெங்கடேஷ் ஐயர் 5. இந்த மனிஷ் பாண்டேவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சரிங்களா? இந்த இம்பேக்டில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்ற 4 பேர் கூட லெவலில் இருந்தாங்க, மனிஷ் பாண்டே லெவல்லே கிடையாது. அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப கொலப்ஸ் ஆனாங்க. சரிங்களா? பேட்டிங் கொலப்ஸ் ஆன பட்சத்தில் அவரை இம்பேக்டில் உள்ளே கொண்டு வந்து வின்னும் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போது நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஃப்ளிப்சால்ட்டை கட் பண்ணோம் 50-50ன்னு. ஆனால் அங்கேயே இன்னொரு பெரிய தப்பும் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? சக்கரவர்த்தியை கொண்டு வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களாம் வந்திருந்தாங்க போன மேட்ச்சில். அப்போ கேப்டன் அடி வாங்கும்போது நம்ம வயசை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் ஃபார்முலா, நம்ம எப்போவுமே வழக்கமாக பேசக்கூடிய பாயிண்ட் தான். அப்போ நம்ம வந்து டோட்டலாக ஒன் சைடாக போனதுனால ஓகே, நான் ஒரு 160ங்கும்போது கண்டிப்பாக ஒரு டாப் 4க்குள்ளே மேட்ச்சை முடிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, அதான் அந்த அப்போது இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் அமையும் போது உங்களுக்கு பிளேயர்ஸ் மாறுறாங்க. ஃப்ளிப்சால்ட்டு 50-50ல் கேப்டன் அப்போ அடி வாங்கும்போது வயசை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் நம்ம பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து 50% கீழே நம்ம பேசுனது தான். மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? 5 பேர் வந்திருக்காங்க. 5ல் வந்து நம்ம வழக்கமாக பேசக்கூடியதான் 2 ஃபார்முலா ரிப்பீட் ஆகும். 4 அல்லனா 5 வரும், அல்லனா 6 அல்லனா 7 வரும். சரிங்களா? நீ இந்த 2 ஃபார்முலாவே எப்போவுமே பார்த்துட்ருங்க. சப்போஸ் 4, 5 வந்து 2-3 ட்ரிப் தொடர்ச்சியாக வந்துட்டு அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்களா? 6 அல்லனா 7ங்கிற ஃபார்முலாவை கொண்டு போங்க. இது 2-3 ட்ரிப் தொடர்ச்சியாக வந்ததுன்னா இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஆனால் இந்த ஃபார்முலாவில் உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிளேயர்ஸ். ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட பிளேயர் இருப்பாங்க. ஒரு மேட்ச்சுக்கே கிட்டத்தட்ட 12 பேர், 13 பேர், 10 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தான் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். எடுக்க ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? மேட்ச் எந்த திசையில் போகும் எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னிப்பாக கவனித்து
டீம் எடுங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா, எப்போவுமே வழக்கமாக பேசக்கூடிய பாயிண்ட்டு தான். ஹைப்புக்கு கூட தான் எப்போவுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாயின்ட் ஆகுது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 0 to 40% தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. மிச்சல் ஸ்டாக் ஜாயிண்ட் ஆகிட்டார். சரிங்களா, நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹைப்புக்கு கேப்டனை போடுவேன். சரிங்களா, எனக்கு சந்தேகமாக இருக்குது, இப்போ லோப்புக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படி சந்தேகமாக இருக்குன்னா நான் ஹைப்புக்கே ஜாயின் பண்ணி போட்டுருவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வயசு ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் கிடச்சா போதுன்னு நினச்சி நான் போட்டுருவேன். ஏன்னா அக்யூட்டாக பிடிக்க முடியாது. நம்ம வந்து வைஸ் கேப்டன் வந்து இப்போ ப்ராப்பராக பிடிக்கணும்னு சொல்லிட்டு சாவ்லாட்ட போய் போட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அவர் லோபிக்கில் யார் வருவான்னு தெரியாது. ஸ்டாக்கு வர்றதுனால உங்களுக்கு தெரியுது. சரிங்களா, இப்போ நீங்கள் ஹை பிக்கில் தான் போடுறீங்க கேப்டன் வைஸோ, ஓகே. லோ பிக்கில் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, அந்த 0 to 40 தான் வருங்கிறது அக்யூட்டாக தெரியும். இந்த பர்சன்ட்டுக்குலாம் இருக்குன்னா இதில் 10 பேர் 12 பிளேயர் இருக்காங்க. அப்போது உங்களுக்கு அக்யூட்டாக பிடிக்க முடியல அப்படின்னா சேஃபாக போட்டு போயிருங்க ஏதோ ஒரு ஆப்ஷனில். சரிங்களா, நான் நேற்று சூரியகுமாரையும் பும்ரா தான் ஜாயின் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹை பிக்கு. ஏன் ஹை பிக்கு ஜாயின் பண்ணேன்னா, எனக்கு லோ பிக்கு ரொம்ப அக்யூட்டாக பிடிக்க முடியல அப்படின்னா சேஃபாக போட்டு போயிடுவேன். வயசு உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டுக்கு வராது. 80 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்தால் ஓகே தான். 100 பாயிண்ட்டுக்கு மேலே வரும். உங்களுக்கு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பெரிய டிஃப்ரெண்ட்டு கட்டுது. அதனால தான் நான் அப்படி போட்டு போயிடுவேன். என்னடா இவர் வந்து வீடியோவில் வந்து லோப்புக்கு ஹைப்புக்கு ஜாயின் பண்ண சொல்லிவிட்டு ஹைப்புக்கே ஜாயின் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனில் நான் எடுத்துகிட்டு போவேன். ஒரு ஹைப்புக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன் ஹைப்புக்கேவே. ஏன் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் அதோட ரீசன். சரிங்களா, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த மாதிரி போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அக்யூட்டாக பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் லோப்புக்கு ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பும்ரா வந்து இப்போ கேப்டனாக போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கூட ஜாயின் பண்ணணுன்னா மிச்சல் ஸ்டாக்கு அக்யூட்டாக தெரியாது, டவுட்டில் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 10-12 பேர் இருப்பாங்க பிளேயரு. அதில் நீங்கள் மிச்சல் ஸ்டாக்கை தேடி பிடிச்சி போடணுன்னா ரிஸ்க்கு. எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நரேனையும் இவர் சூரியகுமாரையோ போடலாம். ஏன் அப்படின்னா மிச்சல் ஸ்டாக்கு 120 பாயிண்ட் 125 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரேன் 90, சூரியகுமார் 90, இவங்களாம் 90 இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை ஒரு 30 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் வரும், 30-35 பாயிண்ட்டுக்குள்ளே. அப்போ அவங்க போடும்போது ஒரு 17 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் ஏன்னா நீங்கள் ஓவர் ரிஸ்க் எடுத்து வேறு எங்கேயோ போய் சாவலவோ வராத பிளேயர் கொண்டு போய் போட்டு மாட்டிக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொன்னது. ஓகே, நீங்கள் அக்யூட்டாக பிடிக்க முடியும்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி தான் வரும். சரிங்களா, ஏன்னா ட்ரெண்டுங்கிறது அப்படி தான் வருது. ஒரு ஹைப்புக்கும் ஒரு லோப்புக்கும் தான் ஜாயிண்ட் ஆகுது. அந்த ஒரு ரீசனாக நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம், டைம் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் ஹைப்பிக்கை ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. ஹைப்பிக்கு நம்ம எப்போவுமே வழக்கமாக பேசக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான். கில், பாப் டு பிளஸிஸ், விராட் கோலி, சாய் சுதர்ஷன், பில் ஜாக், ரஷீத் கான். ஓகே, அவ்வளோதான். இப்போ 6 பேர் இருக்காங்க. சரிங்களா, இப்போ 6ல் நீங்கள் 3லேருந்து 4 கொண்டு போய்க்கோங்க. இது ஓகே தான். இதை எடுத்துகிட்டு போங்க. இது கூட நம்ம நிறைய விஷயங்களும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என்னெல்லாம்னு பார்த்துடலாம். சரிங்களா, இப்போது இதே டீம் தான், இவங்க 2 பேர் தான் போன மேட்ச் விளையாண்டுருக்காங்க. சரிங்களா, நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த 6 பிளேயர்லே ஏகப்பட்ட குழுவும் இருக்குது. அதையும் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, இப்போ 50 அப்படின்னு பார்த்தோன்னா விராட் கோலி, சாய் சுதர்ஷன் 2 பேருமே 50 இருக்காங்க. ஓகே, 2 பேருமே கட் பண்ணலாம், தாராளமாக கட் பண்ணலாம். ஏன்னா 50 இன்றைக்கி 52ஆம் மேட்ச் நம்ம வந்து ப்ரிவியூவில் பேசுகிறோம். சரிங்களா, 52ஆம் மேட்ச் நம்ம ப்ரிவியூ பேசுகிறோம். 50 வந்தால் ஒரே பிளேயர்னால் ருத்ராஜ் கைக்வாட் மட்டும்தான் வந்திருக்காரு. அப்போ அட்வான்டேஜ் எங்கே இருக்குது? ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 பேர்கிட்ட 50 வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே வந்ததுன்னு பார்த்தா ருத்ராஜ் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் கிட்ட 10-12 பிளேயர் அடி வாங்கி வெளியில் போயிட்டாங்க. ருத்ராஜ் மட்டும்தான் அந்த நிகழ்வு பண்ணி உள்ளே வந்திருக்காரு. சரிங்களா, அதே மாதிரி நடத்த முடியுமா கேட்டால் முடிஞ்சாலும் முடியும். ஏன்னா உங்களுக்கு விராட் கோலி வந்து இந்த ஜிடிக்கு எதிராக இது வரைக்கும் இந்த 30 ரன்னுக்கு உள்ளே அவுட்டே ஆகலை. எல்லா மேட்சும் இவங்க கூட 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கேன். 4 மேட்சுமே ஆல்மோஸ்ட் 50 நினைக்கிறேன். எந்த இதுலையுமே அவுட் ஆகலை. அதனால் ஒரு சில ஸ்டேட்ஸையும் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் நான் வந்து 50க்கு அட்வான்டேஜ் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் போகிறேன். நீங்கள் ட்ராப் பண்ணால் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் பண்ண தான் போகிறேன். நீங்கள் வேணால் பண்ணுங்கள்னா ட்ராப் ஏதோ ஒன்று. நான் உள்ளே வர ரீசனும் சொல்லிட்டேன். ஒரு டீமுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஜிடிக்கு எதிராக விராட் கோலி ரெக்கார்டு வச்சதுனால ஒரு சின்ன டவுட்டு. அந்த ருத்ராஜால் முடியும்னு சொன்னால் விராட் கோலியால் முடியும். ஆனால் விராட் கோலி நிறைய ட்ரிப்பு இதே ரூல்ஸ் பாயிண்ட்லேயும் மாட்டியிருக்காரு. 50 ஆல்மோஸ்ட் இந்த சீசன் ஆரம்பத்தில் 2 கண்டினியூஸாக 50 அடித்து அடுத்து 3ஆவது மாட்டிகிட்டு இருக்கார். விராட் கோலி இதே இதில் தான் மாட்டியிருக்காரு. சரிங்களா,
அதையும் நம்ம பார்க்கணும். எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் நான் அட்வான்டேஜ் எங்கே இருக்கோ அது பக்கம் போகிறேன். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ப்ளஸ் போன மேட்ச்சில் பில் சாக்கும் சாய் சுதர்சன் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்தாங்க. இப்போ நம்ம இப்போ நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃப்ளிப்சால்ட் அடி வாங்கினார். ஆனால் சக்கரவர்த்தி உள்ளே வந்தார். சக்கரவர்த்தி வந்து வயசாக வந்து ஃப்ளிப்சால்ட் கேப்டனாக வந்ததுனால கேப்டன் அடி வாங்கிட்டார். அப்போது நம்ம வயசு உள்ளே கொண்டு போயிருக்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு போன மேட்ச் கேப்டன் வைஸ் கேப்டன் இதில் ஏதோ ஒன்று அடி வாங்கணும். சாய் சுதர்சன் டவுட்டில் இருக்கார் டபுள் 50ல். அப்போ அவர் போனார்னா வில் ஜாக் கண்டிப்பாக உள்ளே வரணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வில் ஜாக் போன்றப்ப நல்லா அடிச்சிட்டான்னு சொல்லி ட்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ எடுங்க நீங்கள் டீமும் உங்களுக்கு மேக்கப் ஆகும். ஓகே, இப்போ வந்து தினேஷ் கார்த்திக், விருத்திமன் சகா இந்த 2 பேர் இருக்காங்க. 2 பேரோட போனீங்கனாலும் உங்களுக்கு பெட்ரு தான். சரிங்களா? ஓகே, கில் எடுத்துக்கோங்க. பாப் டூப்ளசிஸ் நல்லா. இப்போ விராட் கோலி சந்தேகமாக இருக்குன்னா நீங்கள் அவரை கொண்டு போய், ஏன்னா விராட் கோலி டபுள் 50ங்கனால நான் ட்ராப் பண்ணுறேன். சுதர்சனையும் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா? மில்லர், படிதர், ரஜத் படிதர் நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா அவர் போன 2 மேட்சுமே 50 அடிச்சுட்டு 3ஆவது மேட்ச் உள்ளே வரல. ஏன் அப்படின்னா டபுள் 50ல் இருக்கார். சரிங்களா? டபுள் 50லேருந்து 3ஆவது மேட்ச் உள்ளே வர முடியல. அதாங்க, ஒன்று வந்து உள்ளே அவுட் ஆகணும். அப்படி இல்லைன்னா மேட்ச்சே உள்ளே வராத அளவுக்கு வெளியில் தள்ளிட்டு பாருங்கள். அந்த டபுள் 50யோட எஃபெக்டை பாருங்கள். உள்ளே வரவே இல்லை. வில் ஜாக்கும் விராட் கோலியுமே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரே விக்கெட்டோட ஜிடியில் மோதின போன மேட்ச் தான். அந்த டபுள் 50யோட எஃபெக்ட் ஒன்று உள்ளே வந்து அவுட் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இறங்கவே முடியாத அளவுக்கு வெளியில் தள்ளிடுது. சரிங்களா? அதுதான் இந்த டபுள் 50யோட எஃபெக்ட்டு. சரிங்களா? இப்போ இவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக அவருக்கு பேட்டிங் வருது. சரிங்களா? அதனால் நீங்கள் இவரை கண்டிப்பாக இம்பாக்டாக எடுத்துக்கலாம். இம்பார்ட்டனாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, மில்லரை வந்து சேசிங்கில் இம்பார்ட்டனாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டினா கொஞ்சம் ஒரு 10 மேட்ச்சில் 10 டீமுக்கு ஒரு 3 டீம் இடம் கொடுங்க. சரிங்களா? சேசிங்னா கேரண்டியாக எடுத்துகிட்டு போங்க. வில்சாக் எடுத்துக்கோங்க. மேக்ஸ்வெல், க்ரீன், அஸ்மதுல்லாக் பெல் தான் வேறு பிளேயர் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. தெவாட்டியாக இருக்கார். ஷாருக் கான் போன மேட்ச் அடித்தாருங்க, அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுலேயும் 2 விஷயம் இருக்குது. ஷாருக் கானும் சாய் சுதர்சன் தான் 50 அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பிளேயரை வைக்கணும்னா நீங்கள் ஷாருக் கான் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கூட கொண்டு போய்க்கோங்க. ரஷீத் கான் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பிளேயர் நமக்கு தேவை. நூர் அகமது இல்லைன்னா சந்தீப் வாரி இம்பேக்டாக யூஸ் பண்ணுறாங்க. யாஸ் தயால், சிராஜ் இவங்கெல்லாம் ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நூர் அகமது, மோஹித் சர்மா, சந்தீப் சர்மா கிடையாது, சரி, கரண் சர்மா இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆர்சிபி டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து தினேஷ் கார்த்திகை கூட கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலரை வச்சுக்கலாம். ஜிடியில் மோஹித் சர்மா 2 மேட்சாகவே அடி வாங்கியிருக்காரு. சரிங்களா? அவர்கிட்ட அதான் ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால் அவரை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து இப்படி தான் நம்ம டீம் வச்சுருக்கோம். இதில் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது நீ பெருசை ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? யோசிக்கவே வேண்டாம். பில்ஜாக் கை பிக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், கை பிக்கு தான். சரிங்களா? ஓகே, பெருசை ஃபுல்லாகவே நீங்கள் இணைச்சிருங்க. ஹை பிக்கில் ஜாயின் பண்ணி போட்டுருங்க. ஒருவேளை இன்னும் வெளியிலேருந்து ஹை பிக் இருக்குது, உங்களுக்கு மனசில் ஏதாவது தோன்ற பிளேயர் தான் உள்ளே கொண்டு வந்து கேப்டனாக போட்டுருங்க. பெருசை நீங்கள் யாரெல்லாம் வைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே கேப்டனை யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜாயினில் பெருசு தான் வந்துட்டுருக்கு. அதனால் பெருசை ஃபுல்லாக போட்டுருங்க. அவங்க கூட ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? லோ பிக்கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. லோ பிக்கு. சரிங்களா? படிதர் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நல்லா ஃபார்மில் தான் இருக்கார். கேப்டனை வயசாக விட்டு ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா? ஓகே, அந்த 0 to 40 நல்லா போடுங்க. அதை தாண்டி 40 to 60, 65 கேட்டகரி இருக்குது. 2 வகையாக இருக்குது. நீங்கள் 2 வகையாக ஜாயின் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ஒரு கட் ஆகும். சரிங்களா? ஓகேங்க, அந்த லோ பிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியிலேருந்து நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள். ஏன்னா அங்கேருந்து தான் நிறைய பிளேயர் இம்பேக்டாக உள்ளே வராங்க. அதை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். நானும் வாட்ச் பண்ணுறேன். சரிங்களா? அந்த டீம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹைப்புக்கு பிரச்சனை இல்லை. ஹைப்புக்கு வரதில் எந்த பிளேயர்லாம் நீங்கள் வைக்கணும், எல்லா பிளேயருமே கேப்டனாக போட்டுக்கோங்க. அந்த லோ பிக்கு தான் நம்ம யார் வருவான்னு அக்யூட்டாக பிடிக்க முடியாது. சரிங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் யாருமே எதிர்பார்க்கல. கடைசியில் வந்து 4 விக்கெட் எடுத்து கேப்டன் ஆகிட்டார். அதனால் அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும், கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் அதனால் வெளியில் லோ பிக்கை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஒரு உங்கள் டெமோ டீமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 10-12 பிளேயர் இருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி, யாருக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க, வான்கட்டைங்கிறது நல்ல ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருந்த பிளேயர் ஃபுல்லாக உள்ள பும்ரா உள்ள. ஓகே, பும்ரா வந்து நல்ல பிளேயரு, நீங்கள் எந்த ட்ராக்கில் கொடுத்தாலும் நல்லா போட்டுருவார். ஓகே, அவரை விட்டு தள்ளுங்க, அவர் வைஸ் கேப்டன்னா சரி விட்டு தள்ளுங்க அவரை. ஆனால் துஷரா நல்லா அடி வாங்குகிற பிளேயர், எல்லா இடத்துலையும் போனால் அடி வாங்குவார். நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு. மிச்சல் ஸ்டார்க்கும் அதே கேட்டகரி தான். இந்த சீரீஸில் பெரிய ஃபார்மில் இல்லை, ஆனால் ஃபார்ம் அவுட்டு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு ஹெல்ப் ஆகிட்டு. அதனால தான் நீங்கள் எப்போவுமே பிச்சை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 2 பவுலருக்குமே ஹெல்ப் கொடுத்துருக்கு பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னு போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியுது, ஃபாஸ்ட்டு பிச்சு, வான்கட்டைனாலே ஃபாஸ்ட்டு. அதுதான் அவங்க ஏலத்தில் கூட நீங்கள் பாருங்கள், மும்பையில் எப்போவுமே ஃபாஸ்ட் பவுலரே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. தில்ஷான் மதுசங்காவை எடுத்தாங்க, அந்த ஸ்ரீலங்கா பவுலரை. அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னா வான்கட்டை வந்து பாசிட்டிவ் ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அவர் இன்ஜுரியாக வெளில போயிட்டார். ஓகே, அதனால தான் அந்த பிச்சுக்கு அக்சஸ் பண்ணோம். அதனால தான் நீங்கள் பிச்சை எப்போவுமே இம்பார்ட்டனாக கன்சிடர் பண்ணி தான் பிளேயரை எடுக்கணும். சரிங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம்.